இந்த மாதிரி மெமரிஸ்லாம் யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் அம்மா சமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் டிலே ஆகிடும். அப்படி டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு மிச்சமான ஒரு தோசை மாவு இருக்கும். நான் தோசை மாவு வெட்டு வந்து ஒரு 3 தோசை அழகாக ஊற்றி கொடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு அப்படியே அதுக்கு மேலே ஒரு கிண்ணத்துல இட்லி பொடி, ஆட்டியம்மா ஊர்ல இருந்து கொடுத்து விட்ட இட்லி பொடியை போட்டு எண்ணெய் ஊற்றி அழகா தோசை வச்சிருந்த அந்த டிஃபன் பாக்ஸ்லயே அமுக்கி வச்சு விட்டுருவாங்க. அதையும் நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். லஞ்ச் அவர் அப்ப எல்லாரும் டே வட்டமா பெருசா உட்காருவோம் பாருங்க. உட்காந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆளுக்கு அவன் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ண உடனே எல்லாரோட கண்ணும் வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் மேலதான் இருக்கும். எவன் அன்னைக்கு தோசை கொண்டு வந்திருக்கானோ அன்னைக்கு அவன் காலி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கும். அந்த தோசை அந்த திறந்த உடனே அந்த ஸ்மெல் இருக்கு பாருங்க, பக்கத்து கிளாஸ் வரைக்கும் போகும். எல்லாரும் வந்து எட்டி பாக்குற அளவுக்கு அந்த தோசையோட ஸ்மெல்லு அருமையா இருக்கும். இதுல விஷயமே என்னன்னா, நம்ம இப்படி லேசா அங்கிட்டு திரும்புறதுக்குள்ள அந்த டிஃபன் பாக்ஸை காலி ஆக்கி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் ஒரு அருமையான மெமரிஸ்ல. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூல் மெமரிஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.